இந்த பதிவில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை குறித்து நான் சொல்ல போகிற தகவல்கள் எல்லாமே சில யூடியூப் நியூஸ் சேனல்ஸில் கொடுத்த செய்திகளை மையமாக வச்சு தொகுத்தது. அதனால் சொல்லப்படுற செய்திகளில் சில மாறுபாடுகள் இருக்கலாம். நம்பகமான தகவல்களுக்கு உங்கள் ரேஷன் கடையை அணுகுங்க. இந்த பதிவோட முக்கிய காரணமே ஆங்கிலம் கற்றுக்கிறது தான். ஸோ செய்திகள் தொடர்பான வாக்கியங்களை முதல்ல தமிழில் சொல்லி அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன். சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகை குறித்த தகவல்கள். இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ஃப்ளட் ரிலீஃப் ஆஃப் ₹6000. மொத்தம் 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர். இந்த மாவட்டங்களைச் சேர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது. Totally 4 districts have been affected by floods. They are Chennai, Chengalpattu, Kanjipuram and Thiruvallur. The relief is to be given to the flood victims. வரும் 17ஆம் தேதி, அதாவது வரும் ஞாயிறு முதல் காலை 9 மணி தொடங்கி மதியம் 1 மணி வரை, அதேபோல் மதியம் 3 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நீங்கள் உங்களுக்குரிய ரேஷன் கடைகளில் நிவாரணத் தொகையை பெற்றுக்கொள்ளலாம். It is on the 17th, which is coming Sunday onwards, from 9 a.m. to 1 p.m. Likewise, from 3 p.m. to 5 p.m. you can get the relief from your respective ration shops. இந்த 6000 ரூபாய் உங்களுக்கு வங்கியில் போட போவதில்லை. அதற்கு பதிலாக கையில் 12,500 ரூபாய் நோட்டுகளாக கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் வாங்க உள்ள பணத்தை எண்ணி பார்க்க மறந்துவிடாதீர்கள். It is said that the relief of 6,000 rupees is not going to be deposited into your bank account. Instead, it will be given in cash, which is in the form of 12 500 rupee notes. Please do not forget to count the money that you are going to get. இந்த நிவாரணத் தொகை யாருக்கு இல்லை? மாநில மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள், வருமான வரி செலுத்துபவர்கள், NPHH, NC, NPHHS குறியீடுகளை கொண்ட ரேஷன் அட்டைதாரர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பகுதிகளில் பாதுகாப்பாக வசிக்கும் மக்கள். Who is not eligible for the flood relief? State and central government officers, income tax payers, ration card or smart card holders with the codes NPHH-NC and NPHH-S. People who have been living in regions unaffected by floods and are safe. இவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் நிவாரணத் தொகை உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. இருப்பினும் சில விதிகள் மாறுபடலாம். முன்பு கூறியது போல 100% துல்லியமான தகவல்களுக்கு உங்களுக்குரிய ரேஷன் கடை அதிகாரிகளின் உதவியை நாடவும். Except for those listed in the previous point, all others are eligible. However, some rules may vary. As stated before, for 100% accurate information, please seek the help of your respective ration officers. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்டென்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.